மாண்புமிக்க இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, அது பூமிக்கு இறக்கி வச்சதல்ல, அல்லாஹ் தன்னுடைய அறிவிலிருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூலுக்கு இறக்கி வச்சது என்று ஒரு கருத்து. இது இரண்டாவது ஒரு கருத்து, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவிலே நாம் இறக்கி வைத்தோம் என்று சொன்னால் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த பலகையில் இருக்கு. பலகையில ஏராளமான விஷயங்கள் இருக்குது. பலகைனா எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படிங்கறத நம்ம கற்பனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அது அந்த காலத்துல உள்ள உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் அவரவர்களுடைய அந்த காலத்திற்கு தக்கவாறு விளக்கம் சொன்னாங்க. இப்ப நம்ம சொல்லலாம், கம்ப்யூட்டருடைய இந்த காலத்துல கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு டிஸ்க் கொடுக்கப்படுகின்றது. அந்த டிஸ்கில் இருக்கக்கூடிய செய்திகளையும் கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை போட்டு விட்டா தருது. எவ்வளவு அந்த டிஸ்க் இருக்குது, அது கை அகலம் இருக்குது, உடனே கொஞ்சம் பெருசா இருக்குது அந்த டிஸ்க் என்பது. அதுல பதிவு செய்து வைக்கப்படுகின்றது. அந்த டிஸ்க்ல எவ்வளவு செய்திகளை சேமித்து வைக்கலாம் அப்படின்னு கேட்டா 20 லட்சம் செய்திகளை அதுக்குள்ள சேமிச்சு வைக்கலாம். அந்த டிஸ்க்ல சின்ன கம்ப்யூட்டர்ல உள்ளது. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த சூப்பர் அமெரிக்காவில் கேப் கென்னடி என்ற அந்த விண் ஆராய்ச்சி நிலையத்தில் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்குது. இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை போன்று பல ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான வேகம் உள்ளது அந்த கம்ப்யூட்டர், அந்த சூப்பர் கம்ப்யூட்டர். அதனுடைய டிஸ்கில் இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான செய்திகளை சேகரித்து வைக்கலாம் அதுக்குள்ள, அந்த டிஸ்க்ல. இப்ப இந்த கையகலம் உள்ள ஒரு டிஸ்க்ல ஒரு பேப்பர்ல அல்லது ஒரு பகுதியில ஒரு பிலிம்ல 20 லட்சம் செய்திகள் அல்லது 20 கோடி செய்திகள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவால இந்த காயினாத், இந்த ஆலம் என்ற இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா செய்திகளையும் ஒரு சின்ன பேப்பர்ல அடைக்க முடியும். அவன் அந்த அறிவை கொடுத்தவன், கம்ப்யூட்டரை அறிவை கொடுத்தவன் அவன், அதனால செய்ய முடியும் தாராளமாக. அத பலகை எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் நமக்கு தேவையில்லை. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பலகை இருக்கின்றதே, அதனுடைய அகலம், அதனுடைய நீளம் இருக்கின்றதே இந்த வானத்திலிருந்து பூமி வரைக்கும் இருக்கும். இந்த வானம் எவ்வளவு பெருசு இருக்குதோ அவ்வளவு அகலம் உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம், அது அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் அவனுடைய இடத்துல அது அந்த அவ்வளவு பெரிய பலகை இருப்பது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல. அல்லது இந்த மாதிரி சின்ன பேப்பர் இருக்கிறது, பிலிம் இருக்கிறது ஆச்சரியமான விஷயம் அல்ல. அது எப்படி இருப்பா அதுக்கு நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப போய் நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம், பெருசா இருந்தா சின்னதா இருந்தா நமக்கு என்ன நஷ்டம் லாபம் கிடைக்க போகுது இல்லை, அது ஒண்ணும் கிடையாது. இங்கே அந்த அல்லாஹ் தஆலா தன்னுடைய அறிவிலிருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூலுக்கு இறக்கி வைத்தது முதல் நிலை. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த பலகையில் இருந்து அதுல பல கோடிக்கணக்கான செய்திகள் இருக்கின்றன. அதுல குர்ஆன் என்ற அந்த செய்தியை மட்டும் எடுத்து முதல் வானத்திலே ஒரு இடம் இருக்கின்றது, பைத்துல் இஸ்ஸா என்பதாக ஒரு இடம். அந்த பைத்துல் இஸ்ஸா கண்ணியத்திற்குரிய வீடு என்பதாக அதற்கு பொருள். அந்த வீட்டிலே மொத்தமாக குர்ஆனை முதலாவதாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து விட்டான். அந்த இறக்கி வைத்ததுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதாக ஒரு கருத்து. மற்றொரு கருத்து, அந்த பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்திலே பதிவு செய்யப்பட்ட இறக்கி வைக்கப்பட்ட அந்த தொகுப்பில் இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விலே கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட வைத்தான் அல்லாஹ் தஆலா. இது வஹீயினுடைய ஆரம்பம், இறக்கி வைத்தது என்பதனுடைய முதல் நிலை. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஹிரா குகையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக கொண்டு வந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்பதிலிருந்து ஒரு 5 ஆயத்துகளை கல்விலே வைத்தானே, போட்டானே, அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொல்ல வைத்தானே, அந்த நேரம் இருக்கின்றதே அது லைலத்துல் கத்ருடைய இரவா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. லைலத்துல் கத்ருடைய இரவாகவும் இருக்கலாம், அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயது முடிந்த நேரத்தில் நுபுவத் நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டது என்பதனுடைய ஏகோபித்த அபிப்பிராயப்படிக்கு 40 வயசு முடிஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நுபுவத் கிடைச்சிச்சு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது எப்ப? ரபியுல் அவ்வல் 12வது நாள் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப 40 வயது முடிகிறது ரபியுல் அவ்வல் 12ல தான் முடியும். ஹிரா குகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா என்ற அந்த சூராவுடைய ஆரம்ப 5 ஆயத்துகள் போடப்பட்டது ரபியுல் அவ்வல் 12வது நாள் தான் அப்படின்னு சில கருத்துகள். அல்லது ரபியுல் அவ்வல் தாண்டின பின்னால ஒரு 4-5 மாசத்துக்கு பின்னால இது வருது, ரமலானுடைய மாதம் வருது. ரமலானுடைய மாதத்தில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் 40 ஆண்டுகள் முடிந்து சில மாதங்கள் இருக்கின்றதே, அந்த சில மாதங்களை கணக்கு போடுவது கிடையாது. கஸ்ர் அந்த சில்லறைகளை கணக்கு போடாமல் மொத்தமாக 40 ஆண்டுகள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது மற்றொரு கருத்து. எப்படியும் அல்லாஹ் தஆலாவுடைய அறிவில் இருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த பலகையிலே பதிக்கப்பட்டு அதற்கு பின்னால் பைத்துல் இஸ்ஸா என்ற ஒரு இடத்திலே அது பதிக்கப்பட்டு வைக்கப்பட்டு அதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. இது அந்த குர்ஆன் இறங்கியதனுடைய நிலை.
பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் ஹிராவுடைய அந்த குகையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மலக்கானவர் என்னுடைய முன்னால் தோற்றமளித்தார். அவரை பார்த்த உடனே பயந்து விட்டேன். ஏனென்றால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உருவ அமைப்பு இருக்கின்றதே, அது மற்ற மனிதர்களை போன்றோ அல்லது மற்ற மலக்குகளை போன்றோ உள்ளதல்ல. மிக பிரம்மாண்டமான படைப்பு உள்ளவர்கள். அந்த படைப்பு எவ்வளவு பெரியது என்று சொன்னால் இந்த பூமியினுடைய அளவல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 600 ரெக்கைகளை கொடுத்திருக்கின்றான். 600 ரெக்கைகளிலே ஒரு ரெக்கையை விரித்தால் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பரவி இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்றார்கள். ஒரு ரெக்கையை விரித்தால் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், அதாவது பூமியை சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு 24,000 மைல் சுற்றளவு கொண்ட இந்த பூமியை ஒரு ரெக்கை சுத்திக்கும் அப்படின்னு சொன்னா 600 ரெக்கைகள் எவ்வளவு பெருசு இருக்கும் உருவம். ரெக்கையே எவ்வளவு பெருசு, உருவம் எவ்வளவு பெருசு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பின்னால் ஒரு தடவை பார்த்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த நேரத்திலே சொல்லுகின்றார்கள், வானத்தினுடைய மேல் பகுதியிலே அடிவானத்திலே ஒரு பெரிய குர்சியிலே பெரிய நாற்காலியிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்க கண்டேன், அவருடைய முழு வடிவத்திலே என்பதாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அசல் வடிவத்திலே 2 தடவை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார். 2 தடவை தான் பார்த்திருக்கிறார். ஆனா ஹிரா குகையிலே ஆரம்பமாக வஹி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த முழு வடிவத்தை அசல் வடிவத்தை அவர்கள் காட்டவில்லை, சாதாரண வடிவத்துல தான் வந்தாங்க. ஆனா மலக்கு அப்படின்னு நல்லா தெரியுது, மனிதர் அல்ல. மனிதர் அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வர்றது கிடையாது, வரவும் முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தினங்கள் அங்கே போய் தவம் செய்து கொண்டிருப்பார்கள். அவருடைய மனைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சில தினங்களுக்கு ஒரு தடவை, ஒரு 3 தினங்கள் 4 தினங்கள் 5 தினங்களுக்கு ஒரு தடவை ஏதாவது சாப்பாடு கொண்டு போய் அந்த மலையில கொடுத்துட்டு வருவாங்க. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், அந்த ஜபல நூர் என்று சொல்லப்படக்கூடிய மலை கீழே அடிவாரத்திலிருந்து நான் ஒரு தடவை ஏறினேன், 1.5 மணி நேரம் ஆச்சு. இறங்குறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு, ஏறதுக்கு 1.5 மணி நேரம். அது மக்காவிலிருந்து ஒரு சுமார் 4-5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும். அப்படி ஏறும்போது தண்ணி தாகமா தாங்க முடியறது இல்ல, ரொம்ப வறட்சியாக போகுது. அதனால இப்ப என்ன பண்ணாங்களா, வழியில இடையில கடைகள் வச்சிருக்காங்க, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிச்சுக்கிட்டே மேலே ஏறுறது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவில அந்த காலத்துல காபாவுக்கு பக்கத்துல வீடு இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து ஒரு பெண்மணி தனியாக உணவு பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஹார ஹிராவுக்கு போகணும்னு சொன்னா எவ்வளவு சிரமப்பட்டு போயிருப்பாங்க. இப்போது வழி இருக்குது, படியெல்லாம் செஞ்சு விட்டுருக்காங்க சில இடங்கள்ல. ஜனங்க போய் வழி ஏற்பட்டு போச்சு, எந்த விதமான பயமும் கிடையாது. அப்ப அந்த பக்கத்துல மனிதர்களே போக முடியாத இடம். அப்ப அந்த நேரங்களில் சில நாள்களுக்கு ஒரு தடவை ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டும் போய் வருவார்கள், மற்ற மனுஷங்க யாரும் போனதே கிடையாது. அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் மனிதர்கள் அந்த இடத்துல வந்திருக்க முடியாது என்பது உறுதியான விஷயம். அவர் வந்தாரு, இக்ரா ஓதுவீராக என்று சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பார்த்த உடனே பயந்துட்டாங்க. திடீர்னு ஒரு உருவம், அது வந்த உடனே ஓது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன பிகாரி, நான் ஓதக்கூடிய நல்லவே, எனக்கு படிக்க ஓத தெரியாது. ஓதுன்னு சொன்னா எதை ஓதுறது, என்ன ஓதுனா எதை ஓத தெரியாது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து விட்டார்கள், ஒரு வானகா செஞ்சு விட்டாங்க. திரும்ப சொன்னாங்க, இக்ரா ஓதுவீராக அப்படின்னு சொன்னாங்க. மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது அப்படின்னா. அப்ப 3 தடவை, சரித்திரம் தெரிஞ்சதான் எல்லாத்துக்கும், 3 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைத்து விட்டார்கள். 3வது தடவை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாசகத்தை பூரா சொல்லி கொடுத்தாங்க. சொன்னதை அப்படியே அவங்க ஓதுனாங்க. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, ஓதுவீராக அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்க அந்த 5 ஆயத்து வரைக்கும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம் என்ற வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி ஓதுனாங்க, சொன்னாங்க. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, நான் ஓத தெரியாது 3 தடவை சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அனாமதேயமான ஆக வெளியில ஒரு தாள் ஒன்று காட்டப்பட்டது, ஒரு எழுத்து ஒன்று காட்டப்பட்டது. அந்த எழுத்துல எழுதி இருந்தது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் இருந்து அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம் வரைக்கும் எழுதி இருந்தது. அதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க தெரியாது எப்படி சொன்னாங்க? பார்த்து படிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா தந்துட்டான். ஞானவான்கள் சில சூஃபியாக்கள் சொல்றாங்க, இப்படியும் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எழுத படிக்க உண்மையிலே தெரியாதான், உம்மி நபி தான். ஆனா அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தான் அவர்களுக்கு.
எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். ஆனா அதை பிரயோகப்படுத்தவில்லை. ஏனென்றால் பிரயோகப்படுத்தி இருந்தால் காபிர்களுக்கு சந்தேகம் வந்து இவர்தான் எழுதித்தான் சொல்றாரு குரான அப்படின்னு சந்தேகம் வந்து. இப்படி எழுத படிக்க தெரியாத நேரத்திலேயே சொன்னாங்க, அந்த குஃபார்கள் சொன்னாங்க, எங்கேயோ இருந்து கடன் வாங்கிட்டு வந்தா இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. யமாமாங்கிற ஊர்ல யமன் நாட்டுல ரஹ்மான் ஒரு ஆள் இருக்கான், அந்த ஆள்கிட்ட இருந்தா இவர் காப்பி அடிச்சுட்டு வந்து சொல்றாரு அப்படின்னு வேற சொன்னான் குரான சொல்றது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து அந்த அனைத்து விடக்கூடிய நேரத்தில் அவர்கள் கட்டிப்பிடித்து அனைத்து விடக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்திலே இருந்த அந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சுக்கு போய்விட்டது அப்படிங்கறதை தெரியப்படுத்துகின்றார்கள். இதனாலதான் இந்த முஆனகா செய்வதற்கின்றதே அது ஒரு சுன்னத்தான முறை என்றாலும் கூட அதுல ஒரு பெரிய தத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்துத்தான் அது சுன்னத்தாக ஆக்கி தந்திருக்கின்றார்கள். ஒருத்தர் முசாபா செய்யும் போதும் முஆனகா கட்டி அணைக்கக்கூடிய நேரத்திலும் கூட சும்மா அப்படி ஒத்தி லேசா ஒரு அணைப்பு, ஒரு அழுத்தம் இருக்கணும். அப்படி அழுத்தம் இருக்கக்கூடிய நேரத்தில் மனிதருடைய அந்த உடலோடு உடல் சேரக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸ் பவர்கள் இருக்கின்றது, அது வேற. அது அல்லாம உள்ளத்தோடு உள்ளம் சேரக்கூடிய நேரத்தில் முஆனகா முசாபஹா செய்யக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் இப்படி எண்ணம் வர வேண்டும் என்பதாக ஞானவான்கள் அதற்கு விளக்கம் தருகின்றார்கள். அதாவது நாம் கட்டி அணைக்கக்கூடிய நேரத்தில் யா அல்லாஹ் அவருடைய கல்விலே இருக்கக்கூடிய நல்லவைகள் அனைத்தையும் என்னுடைய கல்விலே நீ போடுவாயாக அப்படின்னு நியத்து வரணுமா, தீமைகள் அனைத்தையும் என்னை விட்டு தடுத்து விடுவாயாக அப்படின்னு நியத்து வரணும். ஏன்னா அந்த கல்வில ரெண்டுமே இருக்கும். இப்ப என்னுடைய கல்புக்குள்ள கெட்டதும் இருக்கும் நல்லதும் இருக்கும். நல்லதெல்லாம் என்னுடைய கல்புக்கு வரணும், கெட்டதெல்லாம் என்னுடைய கல்பு விட்டு போயிடணும் அப்படின்னு நியத்து பண்ணுமா. ஒவ்வொருத்தர் ரெண்டு பேருமே முஆனகா செய்யக்கூடியவர். அதே மாதிரி முசாபா செய்யக்கூடிய நேரத்திலும் நல்ல தன்மைகள் நல்ல அக்லாக்குகள் அனைத்தும் எனக்கு வர வேண்டும், கெட்ட அக்லாக்குகள் அனைத்தும் போக வேண்டும் என்று நியத்து செய்து கொள்ள. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல அக்லாக்கை உள்ளவர்கள் தான், அல்லாஹ் தஆலாவுடைய தெய்வீக தன்மை புரிந்தியவர்கள், அல்லாஹ் தஆலாவினால் ஒளிமயமாக படைக்கப்பட்டவர்கள், ஒளியினால் படைக்கப்பட்ட அவர்களுடைய உள்ளத்திலே அந்த குர்ஆன் கொண்டு வரப்பட்டது. அவர்கள் அணைக்கும் பொழுது அந்த குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாஸ் ஆயிடுச்சு. உடனே சொன்னாங்க இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல். இங்க இன்னொரு தத்துவத்தையும் அல்லாஹ் தஆலா இக்ரா ஓதுவீராக அப்படின்னு சொல்லும்போது இந்த ஓதக்கூடிய திறமை இருக்குது பாருங்க. இந்த 5 ஆயத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓதுறது, அதுக்கு பின்னால இனிமேல் இன்ஷா அல்லாஹ் 23 ஆண்டுகளில் இந்த குர்ஆனுடைய கலையை கல்வியை நிரப்பமாக ஆக்கி வைப்பது என்பது நபியே உங்களுடைய திறமையினால் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே உங்களுடைய திறமையினால் அல்ல, அது என்னுடைய ஆற்றலின் காரணமாகத்தான், என்னுடைய அறிவின் காரணமாகத்தான் என்று அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லித் தருகின்றான். இக்ரா பிஸ்மி ரப்பிக, உம்முடைய ரப்புடைய திருநாமத்தால் ஓதுவீராக என்று சொன்னான். அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் ஓதுங்க, அல்லாஹ்வுடைய சக்தி தான் உங்களுக்கு இதை ஓத வைக்கின்றது என்பதை உணருங்கள். அல்லாஹ் அல்லாமல் அல்லாஹ் இல்லாமல் நீங்க எதையும் ஓத முடியாது, எதையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. இது நமக்கும் அப்படித்தான். நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இப்ப இவ்வளவு விளக்கங்கள் சொல்றோம், சில விஷயங்களை சொல்லி காட்டுறோம், இது என்னுடைய திறமையா? எனக்கு நாக்கு இருக்கிறதுனால சொல்ல முடியுமா? நாக்கு இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல முடியுமா? இத நாக்கு இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல முடியாது. அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்ல வைக்கிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற வாசகம் எனக்கும் உணர்த்துகின்றது, அல்லாஹ்வுடைய ரப்புடைய திருநாமத்தின் காரணமாக நீ சொல்லுவீராக, ஓதி காட்டுவீராக, விளக்கம் சொல்லுவீராக என்பதை அல்லாஹ் தஆலா எனக்கும் உணர்த்துகின்றான் அந்த வாசகத்தின் மூலமாக. மனிதனுடைய திறமையின் காரணமாக, மனிதனுடைய அறிவின் காரணமாக எதையுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிறது சொல்லப்படுது, அங்கே விளக்கப்படுகின்றது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்பதிலிருந்து 5 ஆயத்துக்களை ஓதி காட்டினார்கள். ஓதிட்டாங்க, அவர் போயிட்டார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். போன பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நடுக்கம் வந்துருச்சு, பயம், காய்ச்ச வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு, வேர்வையும் கொட்டுது, ஜுரமும் அடிக்குது, ரொம்ப கடுமையான நிலை ஏற்பட்டு உடனே அங்கிருந்து இறங்கி வர்றாங்க. எப்பாவது ஒரு நாளைக்கு தான் ஊருக்குள்ள இறங்கி வருவாங்க, அதே மாதிரி இறங்கி வந்துட்டாங்க. வந்த உடனே ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்பதாக வந்து சொல்லி சொன்னாங்க. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் போர்த்தி விட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு, எனக்கு என்னமோ ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது, ஏதோ ஒரு ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான் என்று நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு உடல் கஷ்டமா இருக்குது, எனக்கு பலுவா இருக்குது, இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது என்பதாக எல்லாம் சொல்லுகிறேன். அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல, அல்லாஹ் தஆலா எனக்கு ஏதோ ஒரு தீமையை நாடி விட்டான் போல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தீமையை நாடவே மாட்டான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கெட்டதே செய்ய மாட்டான், நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான கெடுதியும் ஏற்படாது என்று சொல்லி அந்த அவர்கள் ஹதீஜா நாயகி அவர்கள் சொன்ன அந்த வாசகம் இருக்கின்றதே, அது வரலாற்றிலே ஹதீஸிலே பொறிக்கப்பட்டு இருக்கின்றது. கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் தன்னுடைய கணவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பொதுப்பணி செய்யக்கூடிய பொதுத்துறையிலே ஈடுபடக்கூடிய கணவர்களுக்கு மனைவிகள் எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதை
அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாசகம் உணர்த்தி காட்டுகின்ற சொல்லுகின்றார்கள், கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு. அப்படி அல்ல, நீங்க சொல்ற மாதிரி அல்ல. கல்லா வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக அல்லாஹ் தஆலா உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான், கேவலப்படுத்தவே மாட்டான். இப்போ இந்த நேரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த நேரம் 40வது வயசுல வகை வந்த முதல் நேரத்தில் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பல கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு, தங்கம் வெள்ளிக்காசுகளுக்கு அதிபதியாக சீமாட்டியாக இருந்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்யாணம் பண்ணும்போது 15 வருஷம் தான் ஆச்சு கல்யாணம் பண்ணி. இப்ப மிஸ்கீனா இருக்கிறாங்க. இப்ப எந்த விதமான காசுகளும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பூராத்தையும் ஒப்படைச்சு, நீங்க எப்படி விரும்புகிறீர்களோ அப்படியெல்லாம் செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. இந்த 15 வயசு வருஷத்துக்குள்ள எல்லா காசையும் காலி பண்ணிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செஞ்சாங்க? தங்களாச்சு அவங்க சாப்பிடவும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ தேவைப்பட்டவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்க. கதீஜா நாயகி அவர்களும் மறுப்பு சொல்லவே கிடையாது. அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்கின்றார்களோ அதையெல்லாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி செய்து செய்து கடைசியாக இந்த நேரத்தில் எந்த காசும் கிடையாது, வறுமையில் இருக்கக்கூடிய நிலை. அந்த நேரத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எவ்வளவு அறிவு படைத்தவளாக இருந்தாலும், தீன்தாரியாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல மாறி போயிடும். எல்லா காசையும் காலி பண்ணி போட்டு இப்ப காற்று அடிக்குது, பொத்தி உண்ணா சொல்லிட்டு இருக்கிற என்று திட்டக்கூடிய நிலை தான் ஏற்படுமே தவிர ஆறுதல் சொல்லக்கூடிய மனோபக்குவம் மனிதர்களுக்கு ஏற்படாது. என்ன நிலை ஏற்படும் நமக்கு தெரியும், சொல்றாங்க நிறைய சொல்லலாம், தேவையில்லை, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன சொன்னாங்க, சொல்றாங்க, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போர்த்தி விட்டு ஆறுதல் சொல்லுகின்றார்கள், கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு, அல்லாஹ் தஆலா உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான், அபதன் எக்காலமும் கேவலப்படுத்த மாட்டான். ஏன் கேட்டா, இன்னக லதஸிலுர் ரஹம், நீங்கள் உறவினர்களை சேர்ந்து வாழுகிறீர்கள். உறவினர்களுக்கெல்லாம் அந்த காசு கொடுத்தாங்க, கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்தார்கள் 15 வருஷத்துல. இன்னக லதஸிலுர் ரஹம வதஹ்மிலுல் கல்ல, துன்பப்படவர்களை துன்பங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், சுமந்து கொள்ளுகின்றீர்கள். துன்பப்படக்கூடியவர்களை துன்பங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த துன்பப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல உதவியை நீங்கள் செய்கின்றீர்கள். பொருள் இல்லாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்கிறீர்கள். நீங்க சம்பாதிக்கிறீங்க, அது பூரா அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. யாருக்கு காசு இல்லையோ, யாருக்கு தேவைப்படுகின்றதோ அவங்களுக்கு தான் நீங்க அந்த காசெல்லாம் கொடுக்குறீங்க. நீங்கள் விருந்தாளிகளுக்கு அழகான முறையில் விருந்தளிக்கின்றீர்கள். துன்பப்படக்கூடியவர்களுக்கு நல்ல உதவிகளை நீங்கள் செய்கின்றீர்கள். 5 விஷயங்களை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். உலகம் உள்ளளவுக்கும் எல்லா மனிதர்களும் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான நற்குணங்கள். இந்த 5 குணங்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அல்லாஹ் தஆலா உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களுடைய உறவினரான வரகத் இப்னு நௌஃபல் என்ற ஒரு பெரியாரிடத்தில் அழைத்து செல்லுகின்றார்கள். அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், முன்னால் உள்ள வேதங்களை எல்லாம் கற்றறிந்திருக்கின்றார். தௌராத், இன்ஜீல் என்ற வேதங்கள் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு கண் பார்வை தெரியாது. கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவரிடத்தில் அழைத்து சென்று, என்னுடைய சிறிய தந்தையின் மகனே, இதோ இப்படி உங்களுடைய சகோதரருக்கு ஒரு விஷயம் ஏற்பட்டு இருக்கின்றது, ஒரு விஷயம் ஏற்பட்டு விட்டது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதாக கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் விஷயத்தை கேட்கின்றார். கேட்ட பிறகு சொல்லுகின்றார், அதே நாமூஸ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த நாமூஸ் என்பவர்தான் இப்பொழுது உமக்கு வந்திருக்கின்றார். நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வகைதான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமூஸ் என்பது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெயர். அந்த மனிதர் தான், அந்த மலக்கு தான் உம்மிடத்தில் வந்திருக்கின்றார், அவர்தான் இந்த வகையை, இந்த அறிவிப்பை சொல்லி இருக்கின்றார், நீர் கவலைப்பட வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டு பிறகு அழுதார்கள். அவர், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நான் இருக்க வேண்டுமே, அந்த காலத்தில் நான் இருக்க முடியாத சூழ்நிலையே, நான் இறந்து விடுவேனே என்பதாக சொல்லி கவலைப்படுகின்றார். என்ன அது என்பதாக கேட்ட பொழுது, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இந்த ஊரை விட்டு உம்மை இந்த மக்கள் அப்புறப்படுத்துவார்கள், வெளியாக்குவார்கள், அந்த நேரத்திலே நான் இருக்க வேண்டுமே என்பதாக அவர் கவலைப்பட்டார், கை சேதப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் ஆச்சரியப்பட்டு, 40 வருஷமா இந்த மக்களுக்கு நான் நம்பிக்கையாளன், அமீன் என்று பட்டம் பெற்றிருக்கின்றேன், இவர்களிடத்திலே உண்மையாளன் என்பதாக என்னை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், என்னையா இவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியாக்குவார்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஆம், நிச்சயமாக உண்மை, இந்த ஊரை விட்டு வெளியாக்குவார்கள், அந்த நேரத்தில் நான் இருந்தா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குமே அப்படின்னு அந்த வரக்கா சொன்னார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தைரியம் ஏற்பட்டு விட்டது. ஆஹா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு மலக்கு வந்துட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க என்று சொல்லிய பின்னால், நினைத்த பின்னால் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. மறுநாள் அப்புறம் எதிர்பார்க்கிறாங்க, சரி இன்னும் கொஞ்ச நாள் அடுத்தாப்புல எப்போ வருவார் அவர், அந்த ஜிப்ரீல் எப்போ வருவார், அந்த மலக்கு எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, வரவே இல்லை. இவர் வரணும் வரணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். எதிர்பார்த்து அவர்கள் தடைந்து விட்டார்கள். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி செய்தி வந்தது, அந்த ஊர் முழுவதும், மக்கா முழுவதும் பரவிவிட்டது, மற்ற நாடுகளுக்கும் பரவிவிட்டது. அங்கே இந்த குஃபார்கள் எல்லாம் இது சும்மா அதெல்லாம் மலக்கெல்லாம் வரல, முதல்ல சொன்னார் மலக்கு வந்தாருன்னு, இப்ப அந்த மலக்கு கை விட்டுட்டு போயிட்டாரு ஆள அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. யாரோ மலக்கு வந்தான்னு சொல்றாரு, ஆனா அல்லாஹ் இவரை கையை விட்டுட்டான். முகம்மதே அல்லாஹ் கை விட்டுட்டான் அப்படிங்கிறதுக்கு பாருங்க எவ்வளவு நாளாச்சு, திரும்ப அந்த வஹி என்பது வரவே இல்லை, அல்லாஹ் இடத்திலிருந்து செய்தி வரவே இல்லை. எவ்வளவு நாள் வரலங்க? 3 வருஷம் வரல. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால 3 வருஷம் வரைக்கும் செய்தியே கிடையாது, எந்த அறிவிப்பும் கிடையாது, யாரும் வர கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவும் இல்லை, ஒரு அறிவிப்பும் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதற்கு பின்னால் தான் இந்த வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்ற சூரத் வந்தது. அதற்கு பின்னால் யா அய்யுஹல் முத்தஸிர். குர்ஆன் இறங்கிய முறை வேறு, இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு வேறு. இந்த இருக்கக்கூடிய அமைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்திலே ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் சொல்லி தந்து இது அமைக்கப்பட்ட முறை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்கள் அதை பத்தி நம்ம சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப நிகழ்ச்சிக்கு பின்னால் 3 ஆண்டுகள் வரைக்கும் அந்த வஹி வரவில்லை. 3 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா வல்லுஹா என்ற அந்த சூராவை இறக்கி வைத்து வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்முடைய ரப்பு உம்மை கோபிக்கவும் இல்லை, உம்மை கைவிட்டு விடவும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா முதல்ல சொன்னார். அவங்க எல்லாம் சொன்னாங்க, அந்த குஃபார்கள்லாம், அல்லாஹ் இந்த முகமது மேல கோபம் ஆயிட்டான், அல்லாஹ் கையை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே அல்லாஹ் தஆலா அதற்கு மறுப்பு சொல்லி அந்த சூராவை இறக்கி வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முந்திய நிலை, இப்ப இருக்கக்கூடிய நிலை, உலகத்தில் இருக்கக்கூடிய நிலை, ஆகிரத்தில் இருக்கக்கூடிய நிலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய பெரிய நியாமத்துகள், இவை பற்றி எல்லாம் அந்த சூரத்திலே சொல்லப்படுகின்றது. அதை இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அதற்கு பின்னால யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்தியவரே என்ற வாசகத்தை ஆயத்தை இறக்கி வைத்தான். அதற்கு அடுத்ததாக யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தியவர், அதுக்கு 2 ஒரே கருத்து தான், இதை இறக்கி வைத்தான் என்று அந்த இறங்கிய வரலாறு, இறங்கிய தர்த்தீப், அந்த முறையாகிறதும் நமக்கு வரலாறுகளிலே ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த முறை, முதலாவது வஹி வந்த அமைப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்ந்து வஹி வந்ததனுடைய நிலை இந்த அமைப்பாகும். அந்த 3 ஆண்டுகளுக்கு பின்னால் தொடர்ந்து தினந்தோறும் வஹி வந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் வரும், அதாவது ஏதாவது ஒரு நாள் வராமல் இருக்கும், ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட வரும். மற்ற வேதங்கள் எல்லாம் இருக்கின்றனவே, இப்ப தௌராத்து, ஜபூர், இன்ஜீல் என்ற வேதங்கள் எல்லாம் அந்தந்த நபிமார்களுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத்து, ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுல மொத்தமாக ஒரே நேரத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில செய்திகளை சில நேரங்களிலே கொண்டு வருவார்கள். அப்படி வந்தது ஒரு சில தடவைகள் மட்டும் அந்தந்த நபிமார்களுக்கு வந்திருக்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் உள்ள 1,00,000த்திற்கு மேற்பட்ட நபிமார்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தது ஒரு சில தடவைகள் மட்டும்தான். ஆனா இந்த 23 ஆண்டுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரல, அப்படி கணக்கு போட்டா 20 வருஷம் தான் மொத்தம் வஹி வந்தது. இந்த குர்ஆன் இறங்கியது 20 வருஷம் தான். இந்த 3 ஆண்டுகளை சேர்த்து 23 ஆண்டுகள் என்பதாக சொல்லப்படுகின்றது, வஹி வராத இடைப்பட்ட அந்த காலம். சரி, 23 ஆண்டுகள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அந்த 23 ஆண்டுகளிலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 24,000 தடவை வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்திருக்கும் என்று கணக்கு போட்டுக்கொள்ளும். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அல்லது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்திருப்பார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதுகாப்பையும் அது அறிவிக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி வருவது என்பது, ஆயிரக்கணக்கான தடவைகள் வந்திருப்பது என்பது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான கலப்பும் இல்லாமல், எந்த விதமான ஷைத்தானுடைய ஊசாட்டமும் இல்லாமல் வஹீயுடைய செய்தியை மக்களுக்கு சொல்லி காட்டுவதற்கு உறுதுணையாக அமைந்த ஒரு விஷயம் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது. சரி, இந்த வஹீ இருக்கின்றதே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 23 ஆண்டுகளிலே அவர்கள் எந்த நிலையில் இருக்கும்போது வஹீ வரும் என்று சொன்னால் எந்த நிலையிலும் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் வரணும், பகல் நேரத்துல தான் வரும், ராத்திரியில வராது, அல்லது இரவுல தான் வரும், பகல்ல வராது அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. எந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நாடுகின்றானோ அந்த நேரத்தில் எல்லாம் வரும். இரவிலும் வந்திருக்கின்றது, பகலிலும் வஹீ வந்திருக்கின்றது, பூமியிலும் வந்திருக்கின்றது, மலை மீது இருக்கக்கூடிய நேரத்திலும் வந்திருக்கின்றது, உள்ளூரில் இருக்கக்கூடிய நேரத்திலும் வந்திருக்கின்றது, வெளியூருக்கு போருக்காக போயிருக்கக்கூடிய நேரத்திலும் வந்திருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் வஹீ என்பது பூமியிலும் வந்திருக்கின்றது, வானத்திலும் வந்திருக்கின்றது. வானத்தில் எப்ப வந்துச்சு? ஒரே ஒரு தடவை
இரண்டே 2 ஆயத்துகள் வானத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் வைத்து இந்த குர்ஆனில் உள்ள 2 ஆயத்துகள் மட்டும் இறக்கப்பட்டது. அது ஆமனர் ரசூல் என்ற ஆயத், அதிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ளது. ஆமனர் ரசூல் இருந்து கடைசி வரைக்கும் உள்ள அந்த 2 ஆயத்துகள் இருக்கின்றனவே, அந்த 2 ஆயத்துகள் பூமியில இறக்கப்பட்டதல்ல. அல்லாஹ் தஆலாவுடன் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய மேராஜுடைய அந்த தருணத்திலே அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விலே போட்ட அந்த 2 ஆயத்துகள், இந்த 2 ஆயத்துகள் குர்ஆனிலேயே மிக சிறந்த ஆயத்துகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சூரத்துல் பக்ரா என்பது அற்புதமான சட்டங்களை கொண்ட, அற்புதமான உபதேசங்களை கொண்ட பல்வேறு ஆயத்துக்களை, 200க்கும் மேற்பட்ட ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா அதிலே சொல்லுகின்றான். அதிலே இந்த ஆமனர் ரசூல் என்ற தொடங்கப்படக்கூடிய அதிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள 2 ஆயத்துக்களை கொண்டு அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவை முடித்திருக்கின்றான். அதை ஓதக்கூடிய எந்த வீடும் ஷைத்தானுடைய ஊசாட்டம் இல்லாமல் இருக்கும். அதை ஓதக்கூடிய எந்த வீட்டிலும் ஷைத்தான் நுழைய முடியாது என்பதாக எல்லாம் அதனுடைய சிறப்புகளை சொல்லுகின்றார்கள். பின்னால் அது பற்றி சொல்லப்படும் இன்ஷா அல்லாஹ். இங்கே அப்படி இந்த வஹி என்பது இரவிலோ பகலிலோ அல்லது உள்ளூரிலோ வெளியூரிலோ வானத்திலோ பூமியிலோ மலையிலோ திடலிலோ என்று இல்லாமல் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் இறங்கியது. விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் வஹி வரும் என்பதும் கிடையாது. தூங்கக்கூடிய நேரத்திலும் கூட வஹி வந்திருக்குது. ஸல்லல்லாஹு தூங்கிட்டே இருப்பாங்க, வஹி வந்துடும், உடனே முழிச்சுக்குவாங்க, அந்த வஹி சொல்லப்படும். பிறகு எழுந்து மக்கள் இடத்துல செல்லும் பொழுது அதை சொல்லி காட்டுவார்கள். இந்த வஹி வரக்கூடிய நேரங்கள், வஹி வருவதற்கு சில காரணங்கள் உண்டு. சபபுன் நுசூல், இறங்கியதற்கு காரணம், காரணத்தோடும் வஹி வந்தது உண்டு, காரணம் இல்லாமல் வந்ததும் உண்டு. ஒவ்வொரு ஆயத்துக்கும் சில நேரங்களில் இங்க பின்னால் தஃப்சீர் செய்யும்போது காரணங்கள் சொல்லுவோம். காரணத்தோடும் வந்தது உண்டு, இன்ன காரணத்தினால் இந்த ஆயத்து இறங்கியது என்பதால் இதற்கு சபபுன் நுசூல் என்று சொல்லப்படும். சில ஆயத்துக்கள் காரணம் இல்லாமலும் வந்திருக்கின்றது, எந்த காரணமும் இல்லை, அது தேவைப்படுகின்றது, அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சிருப்பார். மக்கள் விரும்பி இருப்பார்கள், அந்த சட்டம் வேண்டும் என்று இறக்கி வைத்திருப்பார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அபிப்பிராயப்படிக்கு பல ஆயத்துகள் இறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சட்டம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பார்கள், அந்த சட்டம் வந்துவிடும். குர்ஆன் மூலமா அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சிருவான். இப்படி காரணம் இல்லாமலும் கூட சில நேரங்களிலே வரும். இப்படிப்பட்ட இந்த வஹி என்ற இந்த வஹி இறங்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறக்கப்பட்டது, சட்டங்கள் எல்லாம் இறக்கப்பட்டது மதீனாவில் தான். மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான சூறாக்கள் மக்காவில் தான் இறக்கப்பட்டது. 83 சூறா, 114 சூறா குர்ஆனிலே 83 சூறாக்கள் மக்காவில் தான் இறக்கப்பட்டது 13 வருஷங்களிலே. மீதி உள்ள 10 வருஷங்களிலே மதீனாவுடைய வாழ்க்கையிலே 31 சூறாக்கள் மட்டும் இறக்கப்பட்டு இருக்கின்றன. மக்காவில் தான் மிக அதிகமான சூறாக்கள் இறக்கப்பட்டிருக்கு. இந்த சூறாக்கள் வர வர அதை எழுதி வைத்துக் கொள்வதற்காக வேண்டி சில சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமனம் செய்திருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் இப்னு சாபித், முஆவியா, இப்படிப்பட்ட பல சஹாபாக்கள் 10-11 சஹாபாக்களை நியமித்திருந்தார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தோல் பட்டைகள், எலும்பு பட்டைகள் ஆகியவற்றில் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்வார்கள். இந்த காலத்துல மாதிரி பேப்பர் எல்லாம் அதிகமா கிடைக்கக்கூடிய காலம் அல்ல. பேப்பரும் இருந்துச்சு, ஆனா அது ஒரு மாதிரியான பேப்பர். தோள்களிலே எழுதி வைத்துக் கொள்வார்கள். ஆட்டு தோல், மாட்டு தோள்களிலே பாடம் செய்யப்பட்ட தோள்கள். அதே மாதிரி எலும்புகள், பட்டை இருக்கின்றது, எலும்பு பட்டைகள் இருக்கின்றன. இந்த ஆட்டுல இந்த தோல் பட்டை பெரிய அகலமா இருக்கு. அந்த மாதிரி எலும்புகள்ல ஒட்டகத்தினுடைய எலும்பு ரொம்ப அகலமா இருக்கும், அதெல்லாம் எழுதி வச்சுக்குவாங்க. இப்படி எழுதி வைக்கப்பட்டு இருந்தது. ஆனா பெரும்பாலும் அந்த வைக்கப்பட்டதை கொண்டு அதை குர்ஆன் என்பதாக சொல்லி அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கவில்லை. எல்லோருமே பாடமிட்டுக் கொண்டார்கள், மனனம் செய்து கொண்டார்கள், ஹிஃப்ஸ் செய்து கொண்டார்கள். எல்லாருமே யார் யாருக்கு எந்தெந்த சூரா தெரியுதோ அது பூரா பாடமாக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக தெரியும். இப்படி வர வர அந்த இதெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. பிறகு மதீனாவுக்கு போன பின்னால அந்த 10 ஆண்டுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பின்னால 2வது ஆண்டு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்பு ரமலான் மாதத்தில் கடமையாக்கப்பட்ட பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபிற்கு ஆரம்பித்தார்கள். 9 ஆண்டுகள் இஅ்திகாஃப் இருந்திருக்காங்க மதீனாவுடைய அந்த மஸ்ஜித் நபவியில. இந்த இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ரமலானுடைய பிந்திய 10லே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இதுவரைக்கும் எவ்வளவு குர்ஆன் இறங்கி இருக்கின்றதோ அதையெல்லாம் ஓதி காட்டுவாங்க. வருஷம் ஓதி காட்டினாங்க. அப்படி ஓதி காட்டிய பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இடத்துல ஓதி காட்டுவாங்க. இவர் அவருக்கு ஓதி காட்டுவார் முதலாவதாக, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இடத்துல ஓதி காட்டுவார்கள். சரி பண்ணிக்குவாங்க 2 பேரும். அதுக்கு பின்னாலே இப்ப எப்படி தர்த்தீப் இருக்கின்றதோ, இப்பொழுது எப்படி அமைப்பு இருக்கின்றதோ இந்த முறையிலே ஓதி காட்டுவார்கள். அவர்களும் ஓதி காட்டுவார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு இந்த ஆயத்தை இந்த மாதிரி எழுதி கொள்ளுங்க, இந்த இடத்துல எழுதி கொள்ளுங்க. அதற்கு பின்னால் வரக்கூடிய வஹி உடைய ஆயத்துக்களை எல்லாம் எழுதக்கூடிய அந்த காத்திபுல் வஹியை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த ஆயத்தை இறங்கி இருக்கின்றது, இந்த ஆயத்தை இந்த சூறாவிலே இந்த இடத்திலே எழுதி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. இப்படியே சொல்லி கடைசி வருஷம் ஹிஜ்ரி 10வது ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தார்கள்.
10 நாள் இருந்துட்டே வந்தாங்க, கடைசி வருஷத்தை 20 நாள் இருந்தாங்க. அந்த 20 நாளிலும் இந்த குர்ஆன் முழுமையாக 2 தடவைகள் ஓதி காட்டப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி அது சரி பண்ணப்பட்டது. அதற்கு பிறகு இந்த ஆயத்துக்களை இந்த இடத்துல வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த கடைசி வருஷத்துல முடிஞ்சு போய். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இப்பொழுது குர்ஆன் எந்த தர்த்தீபில் இருக்கின்றதோ இந்த தர்த்தீப் சரி செய்யப்பட்டது, அது அமைக்கப்பட்டது என்று. ஆனா சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவங்க எழுதி வச்சிருந்தாங்க, எழுதி வச்சுதான் அவங்க அப்படி அப்படி வச்சுக்கிட்டாங்க, பிறகு இந்த தர்த்தீப் இருக்கின்றது இது பின்னால் உருவாக்கப்பட்டதுதான் அப்படின்னு சில பேர் அலிம் சாக்கிலே சில பேர் சொல்றவங்க உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அந்த தர்த்தீப் செய்யப்பட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே தரிசு. ஆனா குர்ஆனுடைய அந்த எழுத்து வடிவத்திலே இருக்கக்கூடிய இந்த முழுமையான முறை இருக்கின்றது அது கிடையாது. அவங்க பாடமிட்டவங்க பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. குர்ஆன் முழுமையாக பாடம் பண்ணியவர்கள் அதிகமாக இல்லை, ஏதோ 1-2 பேர் இருந்தாங்க என்று சொல்லப்படும். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக முக்கியமானவர்கள். அதுல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முக்கியமானவர்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த சூராவை ஓதி காட்ட சொன்னான், லம் யகுனில் லதீன கஃபரு என்ற சூராவை ஓதி காட்ட சொன்னான் என்று உபய் இப்னு கஅப் இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களிடத்துல கேக்குறாங்க, என் பேரை சொல்லி சொன்னானா அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்களாம். உங்க பேரை சொல்லித்தான் அல்லாஹ் ஓதி காட்ட சொன்னாங்க. அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அல்லாஹ் இவர் பேரை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்ட சொல்றதுன்னு சொன்னாங்க. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என் பேரை அல்லாஹ் சொன்னானா, என் பேரை அல்லாஹ் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். அப்படி சில சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்ப பின்னால அது ஓதி காட்டப்பட்டு எல்லாரும் குர்ஆனை முழுமையாக பாடமிட்டவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஒவ்வொரு சஹாபியிடத்திலும் குர்ஆனுடைய பல சூறாக்கள் பல ஆயத்துக்கள் அவருடைய மனதில் பதிந்திருந்தது. அதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பின்படி இந்த குர்ஆனுடைய தொகுப்பு ஏற்படுத்தப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதை சொல்லுவோம், எப்படி இந்த குர்ஆனுடைய தொகுப்பு எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி சொல்லுவோம். ஏன்னா அது பூராத்தையும் சொல்லலாம் நினைச்சு சொல்ல முடியல. இன்ஷா அல்லாஹ் இந்த வஹீயினுடைய அமைப்பு எப்படி, இப்ப குர்ஆனே சூரத்துல் ஃபாத்திஹா அதுக்கு பின்னால ஆயத்துக்களை தெரிஞ்சு கொள்ளுங்கன்னா வஹீனா என்ன, வஹீ எப்படி இறங்கியது, அதனுடைய அமைப்பு என்ன, வஹீயினுடைய தன்மை என்ன அப்படிங்கிற விளக்கறதுக்காக வேண்டி ஒரு சில விளக்கங்கள் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்பட்டது. எனவே அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் இருக்கின்றதே, அது இப்ப கேட்ட விஷயங்கிறது ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களா இருந்தா தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சவங்க பல பேர் இருக்கலாம். தெரியாதவங்களா இருந்தா கலாம், அல்லாஹ்வுடைய கலாம் என்பது எவ்வளவு மகத்துவத்திற்குரியது, எவ்வளவு கனம் வாய்ந்தது, எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு அருளுக்குரியது என்பது பற்றி நாம் கொஞ்சம் விளங்கி இருக்க முடியும். எனவே அந்த விளக்கத்திற்கு பின்னால் நாம் கேட்கும் பொழுதுதான் மனசுல அந்த பயமும் அது பதியக்கூடிய நிலையும் ஏற்படும். வெறுமனே ஏதோ கதை சொல்ற மாதிரி அல்லது சம்பவம் சொல்ற மாதிரி குர்ஆனை சொல்லிட்டு போறது என்பதல்ல. குர்ஆனை சொல்லுவது என்பது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம், சாதாரணமான விஷயம் அல்ல. குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்வதற்கு ஒரு தனி பெரும் ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் எல்லாம் எனக்கெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டா அது பெரும் பெரும் உலமாக்கள், அந்த காலத்தில் இருந்த பெரும் பெரும் மேதைகள் இமாம்கள், அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருந்தது. குர்ஆனை சொல்லுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனால் குர்ஆனை தஃப்சீர் அதனுடைய விளக்கத்தை எழுதுவது என்று சொன்னால் அதற்கு தனி பெரும் கலைகள் தேவை. அது 14-15 விதமான கலைகள் தேவை என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதையும் வரிசையா நம்ம சொல்லுவோம். என்னென்ன கலைகள் என்னென்ன இல்முகள் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அதற்கு தஃப்சீர் செய்வதற்கு ஒரு தகுதி பெற்றவராக ஆகின்றார் என்பது பற்றி விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை படிப்படியாக நாம் காண்போம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் சுகமான வாழ்க்கையும் தந்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய கலாமை கேட்பதற்குரிய வாய்ப்பை தந்தருள்வானாக என்பதாக இந்த புனிதமான தருணத்திலே துஆ செய்தவனாக இந்த உரையை நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.